அஸ்ஸலாமு அலைக்கும். மார்னிங் வந்து நட்ஸு ஃப்ரூட்ஸ் தான் போட்டு கிரைண்ட் பண்ணி அதை அப்படியே சாப்பிட்டுட்டோம். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அப்பளமும் கீரையும் செஞ்சுருந்தேன். ராஜ்மா வந்து வேக வச்சுருந்தேன், அதையும் வச்சு சாப்பிட்டுட்டோம். நைட்டு என்ன இருக்கோ அதையே பேலன்ஸ் அப்படியே சாப்பிட்டு போனாங்க. ஆஃப்டர்நூன் செய்கிறதையே பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடத்துல பாண்டா ஷாப் பார்த்துருந்தோம். சரி உள்ளே போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குது கொஞ்சம் ரேட் கம்மியான்னு பார்த்தா சரி பட்டர் இருந்துச்சு. சரி நம்ம பேக்கிங்க்கு இனிமேல் யூஸ் ஆகும், சவுதியில் பேக்கிங் இன்ஷால்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஒரு 2 ஃப்ரூட்ஸ் கம்மியாக இருந்தது. மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா ஷாப்ஸ்க்கும் மாதிரி தான் ப்ரைஸஸ் இருக்குது. நம்ம ஊர் ரைஸஸ் வந்து இங்கே கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு சும்மா எல்லாத்தையும் ரேட்ஸ் எல்லாம் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கல்பாசி வந்து கிட்டத்தட்ட 8 ரியால் போட்டிருந்தாங்க. இதை நம்ம ஊர்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வராமல் போயிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அதோடு வந்துட்டு மில்க்கு மற்ற ஐட்டம்ஸ்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இவங்க 2 பேர் ஆட்டம் தான் தாங்கவே முடியலை. ஏன்னா நம்ம பக்கத்துலேயே இல்லை, ஷாப்பே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதோட மற்ற திங்ஸ்லாம் அப்படியே ரேட்ஸை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு இந்த ஓவன் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. ஓடிஜி ஓவன்லாம் சரி இப்போதைக்கு வேண்டாம், ஏர் ஃப்ரையர் இருக்குது, அதை வச்சு பார்த்துக்கலாம், வீட்டில் கொஞ்சமாக பேக் பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து